தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஓர்ந்த உள்ளகத்தே நிறைந்தொளிர்கின்ற ஒருவனே, உலகியல் அதிலே மாந்தர்கள் இறப்பை குறித்திடும் பறையின் வல்லொலி கேட்ட போதெல்லாம் காந்த என் உள்ளம் கலங்கிய கலக்கம் கடவுள் நீயே அறிந்திடுவாய். ஏந்தும் இவ்வுலகில் இறப்பெனில் எந்தாய் என் உளம் நடுங்குவது இயல்பு. இறப்பு மரணம்னாலே வள்ளற் பெருமானுக்கு நடுக்கம். அதனால்தான் அவர் மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி பயணித்தார். நம்மளையும் அதை நோக்கி பயணிக்க சொல்லுகின்றார். நம்மெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா செத்துக்கிட்டு இருக்கிறோமான்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா நிறைய வந்திருக்காது இல்லையா? கையில் சுருக்கம் திரை வந்திருக்குமா? இல்லை. அப்போ நம்ம மரணித்து கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு வினாடியும் நாம் மரணித்து கொண்டு இருக்கின்றோம். அதனால தான் இதெல்லாம் வருது. வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்திருக்காது இல்லையா? ஞாபகம் மறதி ஏன் வருது? நினைப்பு மறைப்பு திரோதாயி ஐயாவுடைய அந்த தத்துவங்கள்லாம் நம்ம தாக்குது. பசி, பிணி, தாகம், இளமை, எச்சை, பயம், கொலை இதெல்லாமே நம்மளுடைய அந்த துயரங்கள், அல்லல்கள். அப்போ இதெல்லாம் நம்மளை தாக்கிக்கிட்டே தான் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா இறந்துக்கிட்டு இருக்கிறோமான்னா நம்ம மரணத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கின்றோம். அதை எதிர்த்து போராடுவதே இல்லை. நான் விளையாட்டாக சொல்லுவேன், யமன் எருமையில், யமன் வாகனம் என்ன? எருமை மாடு. அது மெதுவாக தானே வரும். யமன் மெதுவாக தான் வரான்யா. ஆனால் நாம் தான் வேகமான வாகனங்களில் ஏறி அவனை நோக்கி வேகமாக போயிட்டுருக்குறோம். அப்படின்னு என்ன 50cc டிவிஎஸ் 50 வச்சுட்டு இருந்தால் வேகமாக போகலன்னு அடுத்தது 100cc பைக் வாங்குகிறோம். அப்புறமா 125, 150, அப்புறம் 300cc, 350cc, அப்புறமா காரு 1000cc, 1500cc அப்படின்னு வேகமான வாகனங்கள் ஏறி, அப்பா யமனே நீ மெதுவாக தான் வெயிட் பண்ணு, நானே வேகமாக வந்துடுறேன் அப்படின்னு நாம் வேகமாக போய்கிட்டு இருக்கிறோம். யமனை அவன் என்னமோ மெதுவாக தான் வந்திருப்பான். நாம் தான் வேகமாக போய் அவனை சேர்ந்துடுறோம் இல்லையா? எட்டரும் பொருளே திருச்சிற்றம்பலத்தை இலகிய இறைவனே, உலகில் பட்டினி உற்றோர் பசித்தனர் களையால் பரதவிக்கின்றனர் என்று ஒட்டிய பிறரால் கேட்டபோதெல்லாம் உளம் பகீரென நடுக்குற்றேன். இட்ட இவ்வுலகில் பசியனில் எந்தாய் என் உளம் நடுங்குவது இயல்பே. என்னோட உடம்பு பசின்னு யாராவது சொல்லிட்டா எனக்கு உடம்பு நடுங்குது. ஏன் அப்படின்னா, இந்த பட்டினி உற்றோர் பசித்தனர் களையால் பரதவிக்கின்றார். எல்லாம் உலகத்தில் பட்டினியால் அவங்க அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னும் பொழுது அதை பார்த்து அவரால் தாங்க முடியும். தர்மசாலை உருவானதன் காரணமே அதுதான். தர்மசாலை எதற்காக வள்ளற்பெருமான் உருவாக்கினார்? சரிங்க, தர்மசாலையில் அங்கே குறிப்பிட்ட நேரம் தான் சாப்பாடு போடுறாங்க. இது எல்லாருக்கும் தெரியுமா? 24 மணி நேரம் சாப்பாடு கிடையாது தர்மசாலையில். ஆனாலும் தர்மசாலை தான் உலகத்திலேயே சிறந்த ஒரு அறச்செயல் அப்படின்னு வள்ளற்பெருமான் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஏன் அப்படி? நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா அங்கே 24 மணி நேரம் சாப்பாடு உண்டுங்க. இல்லை சீரடி போனீங்கன்னா 24 மணி நேரம் சாப்பாடு உண்டுங்க. வடலூரில் 23 மணி நேரம் சாப்பாடு கிடையாது. ஆனால் கூட அதையும் அவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். சீரடிக்கு போயிட்டு வரவன் எவனும் அன்னதானம் பண்ணுறது கிடையாது. திருப்பதிக்கு போயிட்டு வர எவனும் அன்னதானம் பண்ணுறது கிடையாது. ஆனால் வடலூரில் சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் அன்னதானம் பண்ணுவாங்க. அதுதான் அந்த தர்மசாலை. தர்மசாலைன்னா அது ஒரு இடத்த மட்டும் நம்ம குறிக்கக்கூடாது. எல்லாருக்கும் அந்த உணர்வை வரவழைப்பது தான் தர்மசாலை. வடலூர் தர்மசாலை என்ன பண்ணுச்சு? அங்கே போகக்கூடிய எல்லா ஆளுங்களுக்கையும் எல்லா பக்தர்களையும் நீயும் தர்மம் பண்ணுங்கிற உணர்வை உருவாக்குவது தான் வடலூர் தர்மசாலை இல்லையா? அந்த உணர்வு வேற எங்கே போனாலும் அந்த உணர்வு கிடையாது. அந்த உணர்வை யாரும் வலியுறுத்துறது கிடையாது. வடலூரில் வள்ளற்பெருமான் தான் அந்த உணர்வை வலியுறுத்துகின்றார். எல்லாரும் தர்மசாலையை தொடங்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல சங்கம் இருக்குது அப்படின்னா இந்த ரோட்டில் யாராவது பசியோடு இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. எந்தெந்த ஊரில் சன்மார்க்க சங்கம் இருக்குதோ அந்த ஊருங்கள்லாம் பசி கிடையாது. கரெக்டா இல்லையா? அந்த ஊர்லலாம் பசியே கிடையாது. அதுதான் நம்மளுடைய வடலூர் தர்மசாலையின் சிறப்பு. அங்கே வரவங்களுக்கு அங்கே சாப்பிட்டு போகிறதுக்காக இல்லை, அந்த உணர்வை வரவழைக்கும் இடம் தான் தர்மசாலை. அதுதான் அங்கே சிறப்பு. இப்போ வள்ளற்பெருமான் ஏன் தர்மசாலை ஆரம்பித்தாருன்னா, அங்கே வரக்கூடிய ஒரு 1000 பேருக்கு மட்டும் சாப்பாடு போடுறதுக்கு இல்லை,
ஒவ்வொரு சன்மார்க்க அன்பர்களும் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டாங்கன்னா உலகத்தில் இருக்கிற பசியே கிடையாது. உலகத்தில் ஒருத்தர் கூட பசி இறப்பு அப்படின்னு இப்போ கிடையாதுங்க. பசியினால செத்து போனா அப்படின்னு இப்போ கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லா ஊர்லேயும் சன்மார்க்க சங்கம் வந்துருச்சு. எல்லா ஊர்லேயும் சன்மார்க்க சங்கம் வந்துச்சு. அந்த இடத்துல பசியே கிடையாது. சாப்பாடு போதும் ஐயா அப்படிங்கிறாங்க. நம்ம போய் கொண்டு போய் கொடுத்தா ஏற்கனவே ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போயிட்டார் ஐயா அப்படிங்கிறாங்க. இல்லையா, நாம் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அடுத்து கொடுக்க வரவங்கள்ட்ட ஏற்கனவே கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்போ சாப்பாடு அப்படிங்கிற தட்டுப்பாடு இல்லாத ஒரு காரணம் சன்மார்க்க சங்கங்கள். சன்மார்க்க சங்கம் இருந்துச்சுன்னா அங்கே சாப்பாடுக்கு தட்டுப்பாடே கிடையாது. அது எப்படிப்பட்ட சாப்பாடு? யாராவது சும்மா அப்படி ஒரு என்னது ஒரு பெரிய பெரிய அரிசியை போட்டு எதையாவது பண்ணி கொடுக்குறாங்களா? இல்லை. நாம் என்ன அரிசி சாப்பிட்றோமோ அதே அரிசியை போட்டு அதில் சாம்பாரோ ரசம் பொரியல் அப்படின்னு விதவிதமாக செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படி தான் நம்மளுடைய சன்மார்க்க சங்கத்தோட சாப்பாடு எடுத்து நல்லா இல்லைன்னு கீழே போட்டவன் எவனும் இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு உணவு சன்மார்க்க சங்கத்தில் தான் தரப்படுகிறது. பள்ளிகள் பலவாயிடத்தும் உச்சியிலும் பகரும் நேர் முதல் பலவையினும் சொல்லியதோறும் பிறர் துயர் கேட்கச் சொல்கின்றவோ என சூழ்ந்தே மெல்லிய மனம் நொந்து இளைத்தனன் கூகை வெங்குரல் செய்யுந்தோறும் எந்தாய் வல்லிய குரல் கேட்டு கோட் அயர் பசு போல வருந்தினேன் எந்தை நீ அறிவாய். பள்ளிகள் பள்ளி கட்டுச்சுன்னா அதுக்கு நிறைய பலன் கொடுப்பாங்க. பள்ளி கட்டுறதுக்கு பலன் வந்து உங்களுக்கு நிறைய கேலண்டர்லேயே கூட போட்டு வச்சுருப்பாங்க. பள்ளி கத்துச்சுன்னா எந்த நேரத்தில் கத்துச்சுன்னா என்ன பலன் அப்படிம்பாங்க. அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க. சில நேரங்களில் பள்ளி கத்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு இறப்பு செய்தி வரும் அப்படிம்பாங்க. நாய் ஊழ இட்டுச்சுன்னா அந்த ஊரில் யாரோ இறக்க போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆந்தை அலறிச்சுன்னா அங்கே யாரோ இறக்க போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த சொல் வழி செவி வழி தான். அது உண்மையாக பொய்யா அப்படிலாம் இல்லை. அந்த பள்ளிகள் கத்தும் போது ஐயோ என்னவோ யாருக்கும் ஆக போதே அப்படின்னு பயந்தாராம். காக்கைகள் காக்கா அப்படியே கரைஞ்சி அப்படின்னா என்னமோ ஆக போதேன்னு பயந்தாராம். இந்த மாதிரி வள்ளல் பெருமான் அதை பாருங்கள், மெல்லிய மனம் நொந்து இளைத்தனன் அப்படிம்பார். மெல்லிய மனம் நொந்து இளைத்தனன். அப்போ வள்ளல் பெருமானுடைய மனசு எப்படி இருந்துச்சு? அவ்வளோ சாஃப்ட். என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாய் இருக்கவே இசைவித்து அப்படிம்பார். இரக்கமுறில் என் உயிரும் உரும்பார். இரக்கம் போச்சுன்னா நான் செத்தேன் அப்படிங்கிறார். நமக்கெல்லாம் அந்த இரக்கம்னா என்னன்னே தெரியறதில்லை இல்லையா? இந்த இரக்கம் அப்படிங்கிறது வள்ளல் பெருமான் அவர்கிட்ட கற்றுக்கணும். எந்தாய் கூகை வெங்குரல் செய்யும் தோறும் அப்படிம்பார். அது காக்கைகள் கூவ கலங்கினேன் பருந்தின் கடுங்குரல் கேட்டு உளம் குலைந்தேன் தாக்கிய ஆந்தை குரல் செய்ய பயந்தேன் சாக்குரல் பறவையால் தளர்ந்தேன் வீக்கிய வேறு கொடும் சகுனம் செய் வீக்களால் மயங்கினேன் விடத்தில் ஊகிய பாம்பை கண்டபோது உள்ளம் ஒடுங்கினேன் நடுங்கினேன் எந்தாய் அப்படிங்கிறார். இந்த காக்கா கத்துனா பயப்படுறாரு. இது மாதிரி ஒன்று பருந்து அப்படியே வட்டம் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே எதையோ தூக்கிட்டு போகுதுன்னு அர்த்தம். பருந்து வட்டம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கீழே எதையோ தூக்கிட்டு போகுதுன்னு அர்த்தம். அதை பார்த்தா இவருக்கு பயமாக இருக்கும். கீழே எது இருக்குதோ தெரியலையே, அதோட உயிருக்கு ஆபத்தாக இருக்குமே அப்படின்னு பயப்படுவார். இந்த மாதிரி அவ்வளவு பயம் வள்ளல் பெருமானுக்கு. என்ன எல்லாம் எதுக்கு எந்த உயிருக்காவது ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற பயத்தை தான் இங்கே கிட்டத்தட்ட 140 பாடல்களில் வள்ளல் பெருமான் எடுத்து சொல்லுவார். சாப்பாட்டுக்கு வரார். இன்புறும் உணவு கொண்ட போதெல்லாம் இச்சுகத்தால் இனி யாது துன்புறும் கொல்லோ என்று உளம் நடுங்கி சூழ் வெறும் வயிற்றோடும் இருந்தேன். அன்பிலே அன்பர் கொடுத்தவை எல்லாம் ஐயகோ தெய்வமே இவற்றால் வன்புறச் செய்யேல் என்று உளம் பயந்து வாங்கி உண்டு இருந்தனன் எந்தாய். ஐயா என்ன சாப்பாடு போட போறாரு தெரியல. அந்த சாப்பாடு சாப்பிடும்போது ஐயா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அவரை வாழ்த்துறோம். ஆனால் மனசு என்ன நடக்கணும், என்ன நினைக்கணும்? ஐயோ இந்த நல்ல சாப்பாட்டுனால நம்மளுக்கு என்ன ஆகுமோன்னு பயப்படணும் இல்லையா? அதான் ஒன்றும் ஆகாது. பாருங்க, அதாவது இது சன்மார்க்க சாப்பாடு, அதனால் ஒன்றும் ஆகாது, மற்றவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் நாம் அவ்வளோ சாப்பிடக்கூடாது. நாம் எப்படி சாப்பிடணும்? பசி பசி அற்று போகிற அளவுக்கு தான் சாப்பிடணும். வயிறு ரொம்ப அளவுக்கு சாப்பிடக்கூடாது.